இந்தியாவில இருந்து சில நடிகைகளை எடுத்துகிட்டு வர முடியுமின்றா ஏன் அவங்க மக்களை வந்துட்டு அந்த மேடைக்கு மேலே ஏற்றக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். அந்த காசை செலவழிச்சிட்டு அந்த மலை மக்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வசதியை செஞ்சு கொடுக்க முடியாது. மக்களுடைய பிரச்சனை வாழ்வாதாரம். இப்போ தமிழ் மக்களுக்கு மலை மக்களுக்கு மட்டும் இல்லை வாழ்வாதார பிரச்சனை இருக்குது. இலங்கையில் இருக்கிற அத்தனை மக்கள் இந்த வாழ்வாதார பிரச்சனையில் வந்து அத்தனை மக்களும் தான் மூழ்கி இருக்கிறாங்க. எல்லா இனத்துக்கு ஒரே பிரச்சனை வாழ்வாதாரம். இந்த அரசியல்வாதிகளுக்கு இன பிரச்சனை வரும், அந்த வாழ்வாதாரத்துக்கு ஒரு நாளும் பிரச்சனை வராது. தமிழ் மக்கள்னு சொன்னால் அவங்களுடைய ரத்தம், அவங்களுடைய ஜாதி, அவங்களுடைய வாழ்ந்த மக்கள், அந்த மக்களோட பற்றி கொஞ்சம் சரி சிந்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அவசியம்? அவங்களோட குழந்தை குட்டிகள் நல்லா வாழணும், அவங்களோட குழந்தை குட்டிகளுக்கு படிப்பு கொடுக்கணும், அது மட்டும் அவங்களுக்கு முக்கியம். எந்த நேரமும் நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம்தான், நாங்கள் ஏழையாக இருந்தாலும் எங்களோட தன்மானத்தை நாங்கள் இழக்கக்கூடாது. எங்களோட குழந்தைகளுக்கு படிப்பு கொடுங்க, எங்களோட குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. அப்போ இந்த ஜீவன் தொண்டமான் மாதிரி இந்த சில மந்திரிமார்கள் இருக்கிறாங்க. இதுக்கு அப்புறமும் வந்து இந்த மக்கள் கொடுக்க வேண்டிய தீர்வு என்னது? அவங்கள வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது, அப்படியே தூக்கி அப்படியே எரிஞ்சு போட்டுடணும் ஒரு பக்கத்துக்கு. அவங்களால வசதியாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு கொழும்புக்கு போனாலும் வீடு இருக்குது, அங்கே போனாலும் எங்கெங்கே சரி போனால் அவங்களுக்கு வீடு இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மக்கள் வாழ்கிற வாழ்க்கை அதை நினச்சி பார்க்குறாங்களா? 1500 சம்பளம், அந்த சம்பளத்தை கூட ஒழுங்காக கொடுக்க முடியாத இவங்களெல்லாம் ஒரு அரசியல்வாதிகளா? கஷ்டத்தை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களோட உழைப்பை எப்படி சூறையாடுறாங்க? நீங்கள் எந்த நாளும் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதே இடத்துல இருக்கிறீங்க. அவங்க கொஞ்சம் காலம் சம்பாதிப்பாங்க, அவங்க நல்ல இடத்துல இருப்பாங்க. அப்போ நாங்கள் இந்த சிஸ்டத்தை மாற்றணும். நாங்கள் ஓட்டு போடுறவங்க, அவங்க ஓட்டு எடுக்கிறவங்க, நாங்கள் ஓட்டு போடுறவங்க இன்றைக்கி ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாங்கள் ஓட்டு போட்டுட்டு பார்லிமெண்ட்க்கு அனுப்புகிறவங்க வந்துட்டு இன்றைக்கி மேலிடத்துல இருக்கிறாங்க. மீன் தோட்டம் உள்ளேண்டு அந்த உங்களுக்கு தெரியும், பெரிய அந்த ஊத்த குப்பை வந்து உடஞ்சி விழுந்தது, அதில் 30 பேர் வந்து இறந்து போனாங்க. அந்த இடத்துல நின்று அவர் தனியாக ஒரு ஆளாக நின்று போராடிட்டு அந்த மக்களுக்கு நீதி வழங்குறதுக்கு செஞ்சவர் தான் இந்த நுவான் போப்பகேன்ற இந்த சகோதரர் வந்துட்டு அவர்கிட்ட இனம் மொழி வேறுபாடு இல்லாமைக்கு எல்லாம் ஒரு மக்கள், நம் மக்கள் என்று நினைச்ச அந்த நல்ல உள்ளத்துக்காகத்தான் நாங்கள் எல்லாம் அவரோட ஒன்று சேர்ந்து இந்த ஜன அரகலை அப்படின்னு சொன்னால் மக்கள் போராட்ட முன்னணி, நாங்கள் எல்லாம் அரகலில் இருந்தவங்க.